Hi guys, today ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். தட் இஸ் ஃப்ரைடு garlic mushroom spaghetti. நல்லா க்ரீமியா சீஸியா இருக்கும். இது எப்படி பண்றதுன்றது நம்ம வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற எல்லா டிஷ்ஷஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்பெகட்டி நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு நான் ஒரு பேன்ல 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணக்கப்புறம் கொஞ்சமா தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இமாலியன் பிங்க் சால்ட் யூஸ் பண்றேன். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சால்ட்ஸை நீங்கள் மோஸ்ட்லி வாங்கி யூஸ் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா வந்து தண்ணியை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். ஸோ நல்லா தண்ணி சலசலன்னு கொதிக்கிறப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க ஸ்பெகட்டியை வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்பூனை வச்சு வந்து கலரை விடுறப்போ அது வந்து உள்ள வந்து தண்ணிக்குள்ளே ஃபுல்லாகவே டிப் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்திருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அந்த ஸ்பூனை வச்சு கட் பண்ணி பார்த்தா டக்குன்னு கட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது வெந்துருச்சுன்றது நம்ம தனியாக வந்து மாற்றி வச்சுக்கலாம். அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அது ஆறட்டும். ஆயில் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோன்னா ஒட்டாமல் இருக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று, அதனால நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம். இப்போ அதே பேனில் வந்து பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பட்டரை வந்து போட்டு நம்ம ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். பூனோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் நம்ம இந்த ஸ்பெகட்டியில் வந்து சாப்பிட்றப்போ. அதனால் வந்து பூனை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணி அதை லைட்டாக நான் சாட் பண்ணுறேன். சாட்டே இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லைஸ்டு மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டும் இந்த காளானும் வந்து சேர்ந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட ஸ்பெகட்டிக்கு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். இது நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்ம அந்த காளான்லாம் நல்லா வந்து சுருங்குற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே காளான் வந்து சுருங்கி நல்லாவே வந்து வெந்திருக்கு. இதை வந்து நம்ம தனியாக தட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம வந்து ஸ்பெகட்டிக்கு வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே ஸ்ப்ரிங் ஆனியனோட ஆனியன் இருக்கு இல்லையா, வெங்காயம், அதை வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன்னா அதை நம்ம பட்டரோட நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் வந்து மைதா மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப போட வேண்டாம், ரொம்ப அப்படி திக்காக இறுக ஆரம்பிச்சிடும். அதனால வந்து 1 ஸ்பூன் வந்து போதும் நம்ம செய்கிற குவான்டிட்டிக்கு. இப்போ நம்ம வந்து காசி வச்சிருக்க பாலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸை வந்து நான் பிச்சு அதில் போட்டுக்கிறேன்.
இது வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும், சீஸு பால் எல்லாமே. இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரிகானோ வேணா ஆரிகானோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சீஸ், இந்த பால் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சீஸ் வந்து நல்லாவே மெல்ட் ஆகிடும். ஒரு சீஸி அந்த க்ரீமி டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கார்லிக் மஷ்ரூமை வந்து இது கூடயே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அதையுமே நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர்லாம் வந்து அந்த மைதா, அந்த பால் எல்லாத்துலேயுமே இறங்குறதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த ஸ்பெகட்டியை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆயில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சதுனால அது ஒன்று ஒட்டாமல் நல்லாவே தனித்தனியாக இருக்குது. நீங்கள் வேக வச்ச உடனே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஆயில் போட்டு ஒரு பக்கம் வச்சுருங்க. இப்போ இது பொறுமையாக நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஸ்பெகட்டி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே வந்து சீஸு, அப்புறம் க்யூப் சீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மேலே நம்ம வந்து நல்லா துருவி விட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இது வீட் ஸ்பெகட்டினால பாடிக்கு ஹெல்த்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.